Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் உடுமலை பேருந்து நிலையத்தின் விரிவாக்க பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். பிபிபுரத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் சுமார் 3.75 கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதல் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கியது. இந்நிலையில் விடியா திமுக ஆட்சியின் மெத்தன போக்கால் கடந்த சில வருடங்களாக ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே புதிய பேருந்து நிலையத்தில் கழிவறை உட்பட அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி வழங்கும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த 1 மாத காலமாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்துள்ள மக்கள், உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் நடத்தப்படும் எனவும் விடியா அரசை எச்சரித்துள்ளனர். இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாகட்டும், கவுன்சிலர்களாகட்டும், அவங்க வீட்டில் எல்லாமே திமுக அவங்க சேர்ந்த எல்லாத்துடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்வம் மாட்டிக்கிறாங்க. ஆர்வம் மாட்டிட்டு அவங்கெல்லாம் நல்ல தண்ணி குடிக்கிறாங்க. ஓட்டு போட்ட மக்களையும் அரசாங்க அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தண்ணிகளை கொடுத்து நோய்வாய் நாங்கள் சாகிற நிலைமைக்கு கொண்டு எங்களை தள்ளப்படுறாங்க. இது உடனடியாக கண்டனத்துக்குரியது. உடனடியாக நான் தாராபுரம் நகராட்சி பொறுப்பேற்று மக்களுக்கு தூய்மையான குடிநீரை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளை சீரமைத்து தர வேண்டுமென பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால், கிளாவரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் அதிக அளவில் பள்ளங்கள் இருப்பதால் அச்சத்துடன் பயணம் செய்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதனால் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி விடுவதாகவும் வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். விடியா திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் புதிய சாலை அமைத்து தர வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக நீண்ட நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். முண்டியம்பாக்கம், பனையபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதன் காரணமாக பல மணி நேரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நகரம் மற்றும் கிராமப்புறங்கள் இருளில் மூழ்கின. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மின்சாரத்துறை மின்வெட்டுத்துறையாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது.